முதல்ல படத்தை பாருங்க, அப்புறம் பேசுறேன். துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களான சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தெலங்கானா மாநிலம் வரை சென்று முன்னாள் முதல்வரான சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அவர்களும் இதே விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மொத்தம் இந்த வழக்கில் 23 பேரையும் விடுதலை செய்திருக்குது நீதித்துறை, சிறப்பு நீதிமன்றம். நல்லா சிந்திச்சு பாருங்க. தெலுங்கானா மாநிலத்தில் சந்திரசேகர ராவ் சிறப்பாக ஆட்சி செய்துட்டு இருந்தார். அங்கே உள்ள புகுந்து வேலையை பார்த்து அந்த அந்த அவருடைய மகளை தூக்கி சிறையில் வச்சுட்டு வழக்குன்னாங்க. இப்போ அந்த அம்மையாருக்கு நீங்கள் என்ன நீதி சொல்ல போறீங்க? ஒட்டுமொத்த எல்லா இடத்துலையும் கலகம் பண்ணி, சரி தெலுங்கானாவில் நீங்களாவது கலகம் பண்ணீங்களே, அந்த மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாரு. அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்கள் வாக்கு வாங்கினீங்களாங்க? கலகம் பண்ணீங்களே. நீங்கள் எங்கே தான் கலகம் பண்ணல? ஒடிசாவில் பண்ணீங்க, கூட நட்பு வச்சிங்க, நவீன் பட்நாயக்க காலி பண்ணீங்க, கடைசி நீங்கள் அங்கே ஆட்சியை பிடிச்சிங்க. அதே மாவட்டங்களில் தென் மாநிலங்கள் வந்து பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? தென் மாநிலங்களெல்லாம் வேகாது, உங்கள் பருப்பெல்லாம் வேகாது. உங்கள் குஜராத்தில் எல்லாம் உப்பு தண்ணி ஏரியில் இருக்கிறதெல்லாம், எங்கள் நிலங்கள்ல எல்லாமே நல்ல தண்ணி. உங்கள் பருப்பெல்லாம் எங்ககிட்ட வேகாது. அந்த எண்ணில் அந்த உப்பு தண்ணியில் வேகிற பருப்பு எங்கள் நல்ல தண்ணியில் வேகாது. பார்த்துக்குங்க. நாங்களாம் மக்கள் தெளிவாக இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் ஏமாற்றவே முடியாது. எல்லாத்துக்கும் பொய். அங்கே காலி பண்ணீங்க, காங்கிரஸ் வந்துதா இல்லையா? நீங்கள் எவ்வளோ பொய் பேசுறீங்களோ மக்கள் தெளிவாகிட்டே இருக்காங்க. கடந்த முறை எம்பி தேர்தலில் நீங்கள் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? கடந்த முறை எம்பி தேர்தலில் எத்தனை 50 எம்பி நீங்கள் தோத்துருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் 50 பேர் தோத்துருக்கிறீங்க. 50 பேர் அவங்க காங்கிரஸ் வென்று இருக்குது. உண்மை எப்போவுமே ஜெயிக்கும், மேலே வரும், கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மதத்தை வச்சுக்கிட்டு நம்ம மதத்தை பிச்சு போடுவீங்களா? நீங்களாம் முதல்ல இந்துக்களா? முதல்ல அதை சொல்லுங்கள். ஆரியர்கள் எப்போ இந்துக்களா? நாங்கள் வெளிலேருந்து வந்துட்டு ஒருத்தராக வந்துக்கிட்டே இருந்தீங்க. ஒரு குழுவா ஷா, சௌராஷ்டிரா, படியா, இப்படி ஒரு குழுவாக வந்தது. எல்லாத்தையும் ஒடுக்கிய பிராமணர்கள் வந்து தலைமை ஏற்றுட்டீங்க. இப்போ தமிழர்களுடைய, அதாவது இந்துக்களான எங்களுக்கு நீங்கள் தலைமை ஏற்பீங்களா? நீங்கள் தலைமை இருக்கிறதா? எங்களுக்கு வந்து அவங்களுக்கு தலைமை ஏற்றுட்டீங்க, அவங்கள ஒடுக்கி. இப்போ எங்களுக்கு தலைமை ஏற்கலான்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய இது என்றைக்குமே வேகாது, பார்த்துக்குங்க. நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் நிச்சயமாக ஜெயிச்சே காட்டுவோம். நாங்கள் சனாதானத்தை எதிர்க்கிற கூட்டம். எங்களுக்கு எப்பவுமே தாய் தான் தெய்வம். எங்களுடைய இனத்தை நீங்கள் ஒடுக்கவே முடியாது. கண்டிப்பாக நாங்கள் சும்மா மயக்கத்தில் இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றியெல்லாம் இங்கே பெற முடியாது. நாங்கள் விடவே மாட்டோம். தமிழர்கள் ஒரு தமிழன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம். வெற்றி பெற்றே தீர்வோம். நீங்கள் வேணா பாருங்கள்.